மயூரபந்தம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் நந்தினி பேசுகிறேன். குடுவர்ச்சனம். என் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய பதிவில் வருகின்ற 10/5/2024 வெள்ளிக்கிழமை அன்று அட்சய திருத்திகை தினம் வருகின்றது. அட்சயம் என்பது அல்ல குறையாதது என்பது பொருளாகும். அட்சய திருத்திகை என்பது சித்திரை மாதத்தில் அமாவாசை தினத்தை அடுத்து வரும் 3வது நாள்தான் அட்சய திருத்திகை ஆகும். அன்றைய தினம் மிகவும் சிறப்புடைய தினமாகும். அன்றைய தினத்தில்தான் பிரம்மதேவர் முதல் யுகமான கிரேதாயுதத்தை படைத்தார். அதுபோல அட்சய திருத்திகை பெருமாளுக்கு மிகவும் உகந்த தினமாகும். அட்சய திருத்திகை அன்றுதான் பரசுராமர் அவதாரம் எடுத்தார். குபேரன் இழந்த சொத்துக்களை இந்த அட்சய திருத்திகை நாளில்தான் தவமிருந்து சிவபெருமானை வேண்டி தவமிருந்து இழந்த செல்வத்தை பெற்றார். சங்கநிதி பருமநிதியை பெற்றார். அதுபோல சுக்கிரன் இழந்த சக்தியை இந்த அட்சய திருத்திகை நாளில்தான் பெற்றார். பகீரதன் இந்தியாவிலேயே மிகப்பெரிய நதியான கங்கா நதியை விரதம் இருந்து தான் தவம் செய்து சொர்க்கத்திலிருந்து இந்த கங்கா நதியை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் இந்த அட்சய திருத்திகை நாள்தான். அதுபோல பஞ்சபாண்டவர்கள் அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்ற நாளும் இந்த அட்சய திருத்திகை நாள்தான். சிவபெருமான் பிரம்மகத்தி தோஷத்தால் பாதிக்கப்பட்டு பிச்சாண்டி வேடம் ஏந்தி ஓட்டில் பிச்சை எடுத்து கொண்டு வந்தார். அந்த பிச்சாண்டி ஆன சிவபெருமான் தனது சாபம் நீங்க பெற்றதும் இந்த அட்சய திருத்திகை நாள்தான். ஆகவே இந்த அட்சய திருத்திகை நாள் என்பது மிகவும் சிறப்புடையதாகும். நாம் இந்த அட்சய திருத்திகை நாளில் வீட்டில் மகாலட்சுமியை பூஜை செய்ய வேண்டும். அதுபோல குபேர பூஜையும் 108 காசுகள் வைத்து குபேரனையும் பூஜை செய்ய வேண்டும். சுக்கிரனையும் வழிபாடு செய்ய வேண்டும். அது செய்து முடித்து நைவேதனமாக பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல், பழ வகைகள், கல்கண்டு சாதம், கல்கண்டு கலந்த பால் இவற்றை நைவேதனமாக வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும். அதுபோல இந்த அட்சய திருத்திகை நாளில் ஈரோடு பவானி ஆற்றில் முக்கூடல் என்ற இடம் இருக்கின்றது. அந்த முக்கூடலில் நீராடி அங்கு கரையில் வீற்றிருக்கும் சங்கமேஸ்வரரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும். தூத்துக்குடி நவத்திருப்பதிகளில் ஒன்றான தூத்துக்குடியில் இருக்கும் நவத்திருப்பதிகளில் ஒன்றான திருக்கோளூர் திருமாலை சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும். அதுபோல கும்பகோணம் பெரிய தெருவில் இந்த அட்சய திருத்திய நாளில் 16 பெருமாள்கள் காட்சி தருவார்கள். அவர்களை சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும். திருச்சி வெள்ளூரில் மகாலட்சுமி பிரதிஷ்டை செய்த திருக்காமீஸ்வரரையும் அம்பாளையும் மகாலட்சுமியும் அங்கு சென்று வழிபாடு செய்வது இந்த அட்சய திருத்திய நாளில் சிறப்புடையதாகும். சேலம் மாவட்டம் எட்டுக்குட்டை மேட்டில் உள்ள 16 அதிர்ஷ்ட மகாலட்சுமிகளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்புடையதாகும். அந்த கோவிலில் அன்னதானமும் அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் மங்கள பொருள்களும் அன்றைய தினம் தானமாக வழங்கப்படுகின்றது. இதுபோல இந்த அட்சய திருத்திய நாளில் நாம் புதிதாக தொழில் தொடங்குவது, நல்ல மங்கள காரியங்கள் நடத்துவது, அதுபோல் ஏதாவது தொழில் தொடங்கலாம், மங்கள காரியம் நடத்தலாம். அதுபோல் நாம் வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வீடு விற்பது, இது போன்ற நல்ல காரியங்களை இந்த அட்சய திருத்திய நாளில் செய்யும் பொழுது அவற்றால் நமக்கு பல மடங்கு பயன் கிடைக்கும். ஆகவே தங்கம், வெள்ளி போன்றவற்றை நாம் இந்த அட்சய திருத்திய நாளில் வாங்கலாம். வாங்க முடியாதவர்கள் ஒரு சிறு மூக்குத்தியாவது, ஒரு சிறிய குண்டுமணி அளவு வெள்ளியாவது நாம் வாங்கி வீட்டில் சாமியிடம் வைத்து படைத்து விட்டு அவற்றை நாம் நகை வைக்கும் இடத்தில் வைக்கலாம். அதுவும் வாங்க முடியாதவர்கள் நாம் ஒரு ஜாக்கெட் பிட்டாவது இந்த நாளில் வாங்க வேண்டும். அதுபோல் நம் சமையலுக்கு தேவைப்படும் அரிசி, துவரம்பருப்பு, கல் உப்பு, வெல்லம், சர்க்கரை இது போன்ற தானியங்களை அன்றைய தினம் அட்சய திருத்தியை தினத்தில் வாங்கி நல்ல நேரமாக பார்த்து அந்த பாத்திரத்தில் கொட்டி வைப்பது நமக்கு அல்ல குறையாமல் தானியங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அதுபோல் இந்த அட்சய திருத்திய நாளில் தானம் கொடுப்பது மிகவும் சிறப்புடையதாகும். அன்னதானம், லெமன் ரைஸ், தயிர் சாதம் போன்றவற்றை அன்னதானமாக வழங்கலாம். நெல்லிக்காய் தானம் கொடுப்பது மகாலட்சுமியின் அருளை நமக்கு தேடித்தரும். ஆகவே நெல்லிக்காய் தானமாக கொடுக்கலாம். வஸ்திரம் தானம் கொடுக்கலாம். செப்பல், குடை, செருப்பு, குடை இவை போன்றவற்றை நாம் தானமாக கொடுக்கலாம். மங்கள பொருட்களை வைத்து தானம் கொடுக்கலாம். ஸ்வீட், அதாவது இனிப்பு வகைகள் வாங்கி அவற்றை சாமிக்கு படைத்து விட்டு நாம் தானமாக கொடுக்கலாம்.
அன்றைய தினம் எதுவுமே வாங்க முடியாதவர்கள் ஒரு ஜாக்கெட் பிட்டாவது வாங்கி நாம் புதிதாக வாங்கி வைக்க வேண்டும். அதுபோல் தானியங்கள் வாங்கி நாம் தானியம் வைக்கும் பாத்திரத்தில் கொட்டி வைப்பது சிறப்புடையதாகும். இதுபோல் அன்றைய தினம் ஏதாவது புதிதாக நாம் வாங்க வேண்டும். அதுபோல் மங்கள பொருட்களெல்லாம் வைத்து நாம் மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பது சிறப்புடையதாகும். எதுவுமே வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாதவர்கள் 2 முழம் பூ வாங்கியாவது அவற்றை சிறிய துண்டுகளாக கட் பண்ணி மற்றவர்களுக்கு ஒரு 11 பேருக்கோ 21 பேருக்கோ கொடுக்கலாம். இவ்வாறு செய்யும் பொழுது நமக்கு மகாலட்சுமியின் அருளும் சுக்கிரனின் அருளும் குபேரனின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். ஆகவே இந்த அட்சய திருத்திய நாளில் உங்களால் முடிந்தவரை நாம் கூறியது போல வீட்டில் பூஜை செய்து பின்பு கோவிலுக்கு சென்று மகாலட்சுமியையும் சிவபெருமானையும் திருமாலையும் சுக்கிரனையும் குபேரரையும் வழிபாடு செய்துவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள். உங்களால் முடிந்த தானங்களை கொடுங்கள். முடிந்தவற்றை புதிதாக வாங்கி அன்றைய தினம் வீட்டில் வையுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெருகி சிறப்புடன் வாழ்வீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம். இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.